பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 நாட்களாக ஆண்டவருடைய பாடுகளை சகிப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட இந்த ஆண்டவருடைய பாடுகளை குறித்த வசனத்தையே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. ஒப்பிட முடியாது. இப்போ நாம் படுகிற கொஞ்சம் பாடுகள், அந்த பாடுகள் பின்னாலே நமக்கு ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் வச்சிருக்கார். அதனால தான் ரொம்ப அருமையாய் பவுல் எழுதுகிறார், இக்காலத்து பாடுகள். நாம் கர்த்தருக்கென்று பாடுபட்டோமானால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் மகிமை தான். இந்த வசனத்தில் அப்படிதான் இருக்கு. ஆகினால் இந்த பாடுகளை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு மகிமை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கார். அது எந்த மகிமைன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே அந்த மகிமைக்கு ஒப்பானவைகளே கிடையாது. இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு கொடுக்க போகிற அந்த மகிமைக்கு ஈடு கிடையாது. அப்படிப்பட்ட மகிமையை நம்முடைய மகிமையின் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுக்க அவர் வல்லமையும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.